ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து. இந்த உளுந்து லேசாக கலர் மாறணும். இந்த லைட் கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை லேசாக வதக்கி விட்டுட்டு இது கூடவே 4 பல் பூண்டையும் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கின உடனே புளி சேர்க்கணும். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை தான் சேர்க்குறேன். இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுலாம். இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும், சாஃப்டாக ஆகிற வரைக்கும். தக்காளி இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா அரைக்கட்டு அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, 1 நிமிஷம் வதக்குனா போதும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து, தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இந்த பவுலுக்கு மாற்றிட்டேன். அடுத்து இதுக்கு தாளிப்பு போடணும். அதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது, ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த கொத்தமல்லி சட்னியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.